ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்பர் 2 சூஸ் பண்ணிங்க இல்லையா, அதுக்கான ரீடிங் பார்க்குறோம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் மனம் மற்றும் உடல், ஓகேவா? இந்த ஆரோக்கியம் ஏன் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து பாதிப்படையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீடிங் தான் இது, ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறது, இது மனசையும் உடம்பையும் வந்து நீங்கள் ஒன்றா உருவகப்படுத்தினா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உடல் வேறு மனம் வேறுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்ம ரீடிங்கை பார்க்கவே பார்க்காதீங்க, ஓகேவா? அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா உடல் வேறு, நீங்கள் இது வந்து நீங்கள் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஒரு அலோபதி டாக்டர் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, அலோபதியில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது வந்து செட் ஆகாது. நான் வந்து இயற்கையான முறையில் உங்களை வந்து ஹீல் பண்ணி சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு டிவைன் பவரில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். இந்த டிவைன் பவர் நீங்கள் வந்து எந்த இடத்துல லேக் ஆகிட்டீங்க, எதனால் இந்த எமோஷ்னல் லாக் இருக்குது, இந்த எமோஷ்னல் லாக்கால் நீங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறீங்க, உங்களோட சக்ராஸ்லாம் ஏதாவது இம்பேலன்ஸில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளில் ஓடின்னு இருக்கீங்களா, எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இதுதான் அடிப்படை வாழ்வியல் தத்துவமே இதுதான் கைஸ். நீங்கள் வெறும் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்து எழுதி கொடுத்தா மருந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் நோய் குணமாகும். அவங்க நோய் இப்போதைக்கு குணமாகும், ஆனால் அந்த மருந்து போட்டுக்கிட்டு அதோட சைடு எஃபெக்ட்டு ஒரு 6 மாதமோ இல்லை 3 மாதமோ திரும்ப உங்களுக்கு வரும். திரும்ப இன்னொரு பிரச்சனை வரும். திரும்ப அந்த உடம்புக்குள்ளே நிறைய பிரச்சனைகளாக தான் வந்துட்டுருக்கும். அப்பப்போ போய் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்ருப்பீங்க நீங்கள், மெடிசன் இதில் போய்ட்டு, ஓகேவா? மருத்துவமனையில் வந்து நீங்கள் அடிக்கடி போகாமல் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னா இயற்கை முறையில் நீங்கள் உங்களை வந்து ஹீல் பண்ணி குணப்படுத்திக்கோங்க. அதுக்கான டாபிக் தான். அதனால தான் ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குது. இது டாபிக் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அது மாதிரி சொல்கிறீங்க. புரியலன்னா இதுதான் டாபிக். மனம் மற்றும் உடல் ரெண்டும் ஒரே அதாவது சமநிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது உங்களோட ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். உங்களோட ஃபிசிக்கல் பாடியில் ப்ராப்ளம் வரும். புரியுதா? மனம் என்றது வேறு எங்கேயும் இல்லை, உங்களோட ஹார்ட், உங்களோட இதயம். உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை செய்கிறீங்கள்ல, அதுதான் மனம், ஓகேவா? உங்களுக்கு லாஜிக்காக இதை வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட மனசு ஒரு விஷயத்தை ஆசைப்படும், புத்தி வந்து அதாவது உங்கள் பிரெயின் தான் புத்தி, அது வந்து செய்யாதன்னு சொல்லும். அது செஞ்சால் நீ ட்ரபிள் ஆகுவ அப்படின்னு. அதனால் மனசு என்ன சொல்லும், இதெல்லாம் செஞ்சால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும். ஸோ மனசு சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமான பர்சனாக இருப்பீங்க. புத்தி சொல்கிற மாதிரி கேட்டால் நீங்கள் ரோபோ மாதிரி இருப்பீங்க, ஓகேவா? அது தனி டாபிக். அதெல்லாம் நான் எடுத்தேன்னா அது பெரிய டாப்பிக்காக போகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்கான விஷயங்களை சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு பேஷனேட்டான பர்சன். நீங்கள் இதை பார்க்குறது வந்து நீங்கள் யாராச்சும் வந்து இப்போ ரொம்ப அந்த மாடலிங் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பியூட்டிஷியன்ஸ், சினி ஆக்டர்ஸ், அப்புறம் டிவி சீரியல் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு, அது மாதிரி ரொம்ப லக்ஸுரியஸாக உங்களை வந்து ரொம்ப வந்து பேஷனேட்டாக வச்சுக்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன் தான். பட் இப்போ வந்து இண்டிவிஜுவலாக, அதாவது இது வந்து நீங்கள் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு என்டர்ப்ரெனர் மாதிரி சொந்தமாக சுய முயற்சியில் சொந்த காலில் நிற்பீங்க. இன்னும் சொல்ல போனால், ஓகேவா? உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வேலை, உத்தியோகம், நீங்களாக அது வந்து இது பண்ணி அதாவது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் வந்து தலையிட மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களை வந்து ஓனாக ஷைன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் இருப்பீங்க, ஓகேவா? டாக்டர்ஸு, ஹீலர்ஸு, ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம், ஓகே. ஸோ இப்போ ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை, உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த நம்பர் 2 சூஸ் பண்ணிங்க இல்லையா, பைல் 2 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாகவே டிப்ரெஷனில் இருக்கீங்க, தூக்கம் கிடையாது, ஓகேவா? உங்களுக்கு வந்து மெயினாக இதுக்கு காரணம் உங்களோட பயம், பதட்டம். அதாவது நைட்டில் திக்குன்னு எழுந்து அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்தோடு அந்த பயத்தோடு எழுந்துக்குவீங்க. கெட்ட கனவுகள் காண்றது, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. டே டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, நைட் டைமில் ரொம்ப டவுன் ஆவீங்க. ஏன்னா அந்த யோசனைகள்லாம் வரும். நீங்கள் தூங்க போகும்போது தான் பழசு, உங்களுக்கு யார் யார் என்ன பண்ணாங்களோ எல்லாத்த பற்றியும் அந்த யோசனைகள், அந்த எல்லா இதுவும் வந்து அப்போ தான் ஓட்டும். உங்கள் மனசு என்ன பண்ணோன்னா அப்போ தான் வந்து எல்லாத்தையும் துருவி அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அதை நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் அடிக்கடி வந்து பெட் ரெஸ்ட்டு, உங்கள் வேலைகளை நீங்கள் வந்து சரியாக பார்க்க முடியாமல்
இப்போ வந்து டே டு டே வேலை இருக்குது பார்த்தீங்களா, காலையில் எழுந்திரிச்சா குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீங்கள் ஆஃபீஸ் போகணும், இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள கவனிக்கணும், இல்லை இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸை போய் பார்க்கணும். அதெல்லாம் உங்களால் இப்போ வந்து ரெகுலராக பண்ண முடியறதில்ல. அடிக்கடி நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க. ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் போயிட்டு வந்திருக்கலாம். அதாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு கூட வந்திருப்பீங்க. வீட்லேயும் வந்து நீங்கள் அடிக்கடி அந்த சோர்வுனால் படுத்துக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு சிலர் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க வேலையை வந்து. ஏன்னா உங்களோட அந்த மனச்சோர்வு உடல் சோர்வாக மாறுது. அந்த மனசு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் உடம்பை பாதிக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்படியே படுத்துக்கலாம்ப்பா, ரெஸ்ட் எடுக்கலாம், இன்றைக்கி இந்த வேலையை மட்டும் முடித்தா போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த வேலையெல்லாம் அப்படி சொல்லி அப்படி ஒரு சிலர் பண்ணுவீங்க. ஓகேவா? மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது உங்களுக்கு. மூன் எனர்ஜியை ரைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ராசி என்னென்ன ராசிக்காரங்க வரீங்கன்னா இதில் மிதுனம், துலாம், கும்பம், மீனம், விருச்சிகம், கடகம். இந்த 6 ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது கைஸ். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் எதனாலன்னா லவ் ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்களுக்காக. ரொம்ப வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. நிறைய சீக்ரெட் வச்சுருக்கீங்களா? என்ன சீக்ரெட் வச்சுருக்கீங்க? ஓகே. இது வந்து உங்களோட உறவுனால தான், உறவுகள் பாதிப்பு. ஒன்று நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருந்து உங்களோட இப்போ இந்த ரீடிங் உங்களோட பர்சன் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா ஒய்ஃபாக இருக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு இல்லை, அவங்க உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விரக்தி, அந்த ஒரு டிப்ரெஷன் தான் உங்களுக்கு. லவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் லவர்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த அன்பு இதெல்லாம் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ இந்த இது பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து டாரோட் ரீடராக இருக்கலாம், ஒரு சிலர் ஹீலர்ஸ் கூட இருப்பீங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து கடவுள் இன்னும் செவிசாய்க்கவில்லை என்று வருத்தத்தில் இருக்கிறீர்கள். அந்த வருத்தமும் இருக்குது. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து உன்னையே நம்பிட்டு இருக்கேனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு இது கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கடவுள் சைன் காமிப்பார், நீங்கள் தான் அதை பிக் பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கான மென்டாலிட்டியில் இருக்கணும். அதுக்கு தான் உங்களை வந்து 21 டேஸ் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுருக்கேன் நான். அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள். உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது, உங்களோட ஹாரா சக்ராவுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னாலும் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு உங்களோட சோலார் ப்ளக்ஸ் ரொம்ப வீக்கு. சோலார் ப்ளக்ஸு அண்ட் ஹார்ட் சக்ரா, அப்புறம் வந்து க்ரௌன் சக்ராவும் வீக்காக இருக்குது கைஸ். க்ரௌன் சக்ரா அண்ட் தேர்ட் ஐ சக்ரா ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்கும். உங்களால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் இன்றைக்கி வந்து இது சரியாக இருக்கும்னு நினச்சி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, பார்த்தா அது பயங்கர ஃபெயிலியரில் போய் நிற்கும். அடடா நம்ம இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சோமே, இப்படி வந்து அடி வாங்கிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் இப்போ வந்து ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுனால கூட கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். உங்களை நல்லா அதாவது உங்களோட சோலார் ப்ளக்ஸ், ஹார்ட் சக்ரா அண்டு தொடை சக்ரா, அப்புறம் க்ரௌன் சக்ரா, இது 4ம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான சக்ராஸ். இப்போ இந்த இதில் வந்து பார்க்குறேன் நான். உங்களுக்கு இதுதான் பீக்காக காமிக்குது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது கைஸ். அது வந்து அலட்சியப்படுத்திடாதீங்க. அது வந்து பிகினிங்லேயே கவனிங்க. ஓகேவா? அலட்சியம் காட்டினீங்கன்னா அது கொஞ்சம் சிவியராக போய் முடிஞ்சிடும். அதனால் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, பிரெயினில் ஏதாச்சும் அடிக்கடி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் கழுத்து வலி, ரைட் சைட் கழுத்து வலி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் அடி வாங்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கழுத்து வலியோ, ஷோல்டர் பெயினோ, கை கால் வலி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அதுக்கான ரெமெடி எடுத்துக்கணும்னா நான் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெடிக்கு ஹீலிங்கு, ஃப்ளவர் தெரப்பி இது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களோட ஆறா சக்ராவை பிளாக்கேஜ் கிளியர் பண்ணி தருவேன்.
அது பண்ணிவிட்டு உங்களுக்கு பவர் பண்ணேன்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக கிளியர் ஆகும். மற்றபடி நான் வந்து இந்த எண்ணெய் கொடுக்கறது, அது கொடுக்கறது, உள்ளுக்குள்ளே இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? இந்த அதாவது ஹீலிங் பவர்லேயே உங்களை சரி பண்ணிவிடுவேன். ஸோ பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அடி வாங்குச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் எல்லாத்தையும் வந்து நான் ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களை கிளியர் பண்ணி, 2வது உங்களுக்கு இந்த பாதிப்பு வராத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணிவிடுவேன். ஓகேவா? சரி, இந்த நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட்டான பர்சன், ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக தான் இருந்திருக்கீங்க. பட் இப்போ உங்களோட உறவுகள் காரணமாக இந்த மாதிரி நீங்கள் இதாக இருக்கீங்க. அதாவது இதை பார்க்குறவங்க லவ்வர்ஸாக இருக்கலாம் மேபி. ஒரு சிலர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க அந்த இது உறவுகள் பாதிப்புனால இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, குரு சரணம். காட் பிளஸ் யூ.